பரிசுத்தம் இல்லாத பிள்ளைகளை தொடுவீராக. ஆண்டவரே எல்லா விதத்திலும் கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இச்சையான கண்கள் ஒழிந்து போகட்டும். கண்களோடு ஒப்பந்தம் செய்த பின் ஒரு கண்ணியின் நிறைவாக இருப்பது எப்படி என்று சொல்லி யோபு சொன்னார். என் தேவனே கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, தானியங்களை எழுப்புங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எங்களுடைய பெங்களூர் பட்டணத்தில் எழுப்புவீராக. ஒரு எழுப்புதல் வரட்டும். ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். ஓட வந்து சொன்னார். எழுப்புதல் அக்கி இந்த பெங்களூர் பட்டணத்தில், இந்த விவிதி விடத்திலே, இந்த சபையிலே அப்ப ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியபடியா எல்லா ஆத்மா பாரத்தோடு அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளணும். அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளணும். சாபத்துல வாழ்கிற ஜனங்கள் ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளணும் என்று சொல்லி ஒரு ஆத்மா பாரத்தோடு தனது உயர்த்த ஆண்டவர்களே அழிவிலே காணப்படுகிற வாலிப பிள்ளைகள், வழியில் அழிந்து கொண்டிருக்கிற பெண்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் ஊக்கமாக திரும்பவடியா ஒரு அசையை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி கூட ஆண்டவரே இன்னைக்கு எங்க பெண்கள் பக்கத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். ஒரு மாற்றம் உண்டாகணும் சாமி. இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவருடைய கணவன் மாறி ஒரு மாற்றம் அடையணும். அவருடைய பிள்ளைகள் ஒரு மாற்றம் அடையணும். நாம மாற்றம் ஆவியை நிரம்பி ஜெபிச்சா போதாது. என் குடும்பம் ஆவியை நிரம்பி ஆவியினாலே கட்டப்பட வேண்டும். அதற்கான பாரத்தோடு ஐயோ என் பட்டணம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, என் குடும்ப மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் சொந்த பந்தங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அழிந்து இருக்கிறவர்களை மீட்பவழியாக வந்த எங்க பரலோக தகப்பன் இப்ப இறங்கி வாங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு விடுதலை சாங்கப்பா. இந்த நாளில நாங்கள் கலந்து கொண்டது நல்லது. நாங்கள் எப்ராயிமா இருக்கிறோம். நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க. எங்களை